வணக்கம். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கேன். நான் என்னோடய கணவன், குழந்தைகள், மனைவிங்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உண்மையை சொல்லணுன்னா, கணவன் மனைவினா ஒரு பொழுதுபோக்குக்காக வாழாதீங்க. நிம்மதியான வாழ்க்கை. நம்மளை நம்பி ஒரு ஆணோ பெண்ணோ வந்துட்டாங்கன்னா எந்த சூழல்லையும் உயிரை கொடுத்தாவது அவங்கள காப்பாற்றுங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காக கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க எந்த நெருக்கடிகள் வந்தாலும் எனக்கானவள், எனக்காகவே படைக்கப்பட்டவள் ஒரு பெண்ணும், ஒரு ஆண் எனக்கானவன், எனக்காகவே படைக்கப்பட்டவன் அப்படின்னு ஒரு பெண்ணும் நம்ம நினச்சோம்னா இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லறமாக இருந்துக்குங்க. இன்றைக்கி எல்லாருமே பெரும்பகுதி கணவன் மனைவி புரிதல்ங்கிறது பெரிய விரிசலாயிட்ருக்கு. அது இல்லாமல் இவ்வளோ இடத்த யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. எனக்கானவள் வாழ்நாள் முழுக்கவும் அப்படின்னு ஒரு ஆணும், எனக்கானவள் அப்படின்னு இவ எப்படி நினைக்கிறாளோ அதே மாதிரி எனக்கானவன் அப்படின்னு இவனும் நினைத்தா நல்லா இருக்கும். கணவன் மனைவிக்கான உறவுன்னு வாழ்ந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன வழியை கூட மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அந்த ஏமாற்றமும் வலியும் ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு சிந்தனையிலையும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும். இதில் பலகீனமானவங்கன்னு இருந்தாங்கன்னா அது பெண்ணும் ஆணும். உடல் அமைப்பு அல்ல, உள்ளத்தின் அமைப்பு. உள்ளம் கொடுக்கும் இடம் அவங்கள ரொம்ப நிராயுத பாணியாக்கிடும். தயவு செய்து வாழணும்னு வாழ்க்கை அது கணவன் மனைவியாக நல்லபடியாக வாழுங்க. அப்படி இல்லைன்னா யாரையும் ஏமாற்றுறதுக்காக கணவன் மனைவியாக வாழாதீங்க. அதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் நம்ம பார்க்கலாம். தயவு செய்து இல்லறமே நல்லறம். நன்றி.